மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய மறைந்த ஐயா ஜி.கே. மோகனார் அவர்களுடைய 24ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்திய மத்திய நிதியமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரவி பச்சமுத்து அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ் அருவி மணியன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் திரு என்.ஆர். தனபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கோட்டையில் அங்கமைக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு உறுப்பினர் இருக்கின்ற நிர்வாகிகளே, ஐயா அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்த வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மோகனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அகில இந்திய அளவிலே தனக்கு என்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர், தேசிய தலைவராக விளங்கியவர். அவர் எளிமையானவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், கட்சி பேதம் இல்லாமல் யார் அழைத்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அவரை மகிழ்விக்கக்கூடிய பண்பாளர். அதற்கு பிறகு 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழிநடத்தினார். அவருடைய மறையும் போது இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளமும் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி.கே. மோகனார் அவர்கள். அவருக்கு புகழஞ்சலியை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள், அண்ணா நண்பர்களே, 2026 ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை நாம் நன்கு உணர்வோம். பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவருடைய ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இங்கே தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று மீண்டும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அதற்குரிய முன்னாள் அமைச்சர்கள், டெல்டா மண்ணுடைய மைந்தர்கள் ஐயா காமராஜ் அவர்களும் ஐயா விஜயபாஸ்கர் அவர்களும் என் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள்.
இங்கே வருகை புரிந்து புகழஞ்சலி செலுத்திய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் சார்பிலே நன்றிவிட்டு விடைபெற இருக்கிறார்கள். தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை தமிழக மக்களும் நாங்களும் நன்கு அறிவோம். இருப்பினும் ஐயா மூப்பனாருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நீங்கள் இங்கே வந்து செல்வது பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, நன்றிக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர். டெல்லியிலிருந்து பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு இடையே இங்கே ஐயா மூப்பனார் புகழுக்கு பெருமை சேர்க்கும் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவர்கள் தன்னுடைய முக்கிய அலுவலர்கள் பணிகளை விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு நாள் மக்கள் தலைவர் மூப்பனார், தமிழகத்தினுடைய ரோல் மாடல் தலைவராக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்துவது என்பது உண்மையிலேயே நன்றிக்குரிய பணி. இங்கே மேடையிலே நம்முடைய நேரத்தின் அருமை கருதி நான் பெயர்களை சுருக்கி கூறுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஐயா ராஜா அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவரது நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழருவி மணியன் அவர்களே, ஐஜேகேயினுடைய நம்முடைய மரியாதைக்குரியவர் ஐயா பாரிவேந்தருடைய அன்பு மகன் அவர்கள் பச்சைமுத்து இங்கே தலைவராக இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அன்பாக ஏசிஎஸ் என்று அழைக்கக்கூடிய ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சியுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் தங்களுக்குரிய பாணி
தலைவரின் மேடையில் வருவதற்கு வழிவிடுவதற்கு என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து தலைவர்கள் மேடைக்கு வர வழிவிடுங்கள். மேடையிலே கூட்டத்தை ஏற்றாதீர்கள். மேடையிலே கூட்டத்தை ஏற்றாதீர்கள். தயவு செய்து மேடையிலே கூட்டத்தை ஏற்றி நிகழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மேடையிலே கூட்டம் தேவையில்லை. மேடையிலே குறிப்பிட்ட தலைவர்களை தவிர மரியாதைக்குரிய ஏசி சண்முகம், மரியாதைக்குரிய தமிழர்கள் தயவுசெய்து மேடைக்கு எதிரே போகிறார். பின்னால் எச்ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயலாளர் நான்கு எச்ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு வருகை தந்திருக்கிறார். மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை மக்கள் தலைவரை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவை வல்லரசாக உழைத்து தமிழக மணியன் அவர்கள், அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவி பச்சிமுத்து அவர்கள், அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் வருகை தந்திருக்கிற சண்முகம் அவர்கள், அதுபோல மரியாதைக்குரிய காமராஜ் மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறார். கரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அருமை நண்பர்களை தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு தாங்க. எல்லாரும் மாவட்ட தலைவர் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் அருமை நண்பர்களே தயவு செய்து மேடைக்கு எதிரிலே இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார். நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மத்திய நிதி அமைச்சர் வந்துவிட்டார். மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துவிட்டார். மத்திய நிதி அமைச்சர் நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துவிட்டார்கள். நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். மாண்புமிகு தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். விட்டு அவர்கள் சுலபமாக மக்கள் தலைவருடைய நினைவாலயத்திற்கு சென்று நினைவஞ்சலி செலுத்த நீங்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே வழியே இருக்கின்ற நண்பர்கள் திருமதி மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தலைவர் மூப்பனார் மீது தனக்கு இருக்கின்ற பற்றையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே மக்கள் தலைவர் மூப்பனார் உறுதுணையாக இருந்தாரோ அதை போல 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் உறுதுணையாக இருந்து மக்களை நோக்கி நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு மக்கள் தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். எப்படி என்பதை மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகின்றவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை. எனவே தயவு செய்து முன்னாலே நின்று மறைப்பதை விட பின்னாலே இருந்து எல்லோரும் பார்ப்பதற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காமல் முடிந்தால் பின்னாலே நின்று பார்க்க வேண்டும் என்று அன்பு மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார்கள். தயவு செய்து கட்டுப்பாடு கொஞ்சம் பின்னாடி செல்போன்